இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாலே இல்லாமல் பாயசம் எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருட்கள்: வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய், நெய் தேவைக்கேற்ப, தேங்காய் திருவி வச்சுருக்குறோம் தேவையான அளவு. செய்முறை: முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம திராட்சை வறுத்து எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் இது ரெண்டுத்தையும் போட்டு நம்ம அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். அது எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அதே கடாயில் துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது எதுக்கு தேங்காய் நம்ம வதக்குறோன்னா நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு, அதே சமயத்தில் சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை இதில் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இது எதுக்கு இப்படி வதக்குறோம் அப்படின்னா, வாழைப்பழத்தில் இருக்க பச்சை வாசனை போயிட்டு உங்களுக்கு வாழைப்பழத்தில் செஞ்சுருக்கோங்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம வதக்கி ஒரு ப்ரௌன் கலருக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி ஃபைனாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நான் கரைச்சி தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதில் இருக்கிற கல், டஸ்ட்டு இதெல்லாம் போகிறதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வாழைப்பழ விழுது அதை நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா கிளற போகிறோம். இந்த ரெசிபிக்கு நாங்கள் மொந்த வாழைப்பழம் எடுத்து பண்ணியிருக்கோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி நம்ம ஃபைனாக ஸ்மூத்தாக வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கிளறி வந்தாச்சு, ஸ்மூத்தாக இந்த மாதிரி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வதக்கி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறிடலாம். இது கிளறியதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை, முந்திரி, பாதாம் சேர்த்துட்டு ஏலக்காவும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு சுவையான வாழைப்பழ பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாலே இல்லாமல் சுவையான சூப்பரான பாயசம் தயார். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. சுட சுட சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜிஎஸ் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை இன்னும் ஒரு சிம்பிளான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தட் பை பை, டேக் கேர்.